ஸ்டீரியோடைப்னா ஒரு பொதுவான நம்பிக்கை. அது ஒரு குறிப்பிட்ட பொருளோட அல்லது மக்கள் குழுவை பற்றி இருக்கலாம். அது பர்சனாலிட்டி, விருப்பங்கள், தோற்றம் அல்லது திறமைகள் பற்றி இருக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸ்டைலிஷாக கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களாகவும் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க, ஆனால் சுத்தம் கம்மியாக இருப்பாங்க. ஜெர்மன்காரங்க பங்க்சுவல், ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஆனால் ஹியூமர் சென்ஸ் இல்லாதவங்க. அமெரிக்கன்ஸ் ஆப்டிமிஸ்டிக்காகவும் சுத்தமாகவும் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் ஆனால் கல்ச்சுரல் அவேர்னஸ் கம்மியாக இருப்பாங்க. ஜப்பான்காரங்க ரொம்ப ஷை, ஒழுக்கமானவங்களா, குடிக்க மாட்டாங்க, ஆனால் க்யூட்டாக இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். இந்த கருத்துக்கள் துல்லியமாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஸ்டீரியோடைப்ஸ் நம்ம மனசுக்குள்ள இன்ஃபர்மேஷனை கேட்டகரைஸ் பண்ணவும் சீக்கிரமாக ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம அதிகமாக யோசிக்காமல் உடனே செயல்பட முடியும். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுவரைக்கும் சொன்ன ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், அமெரிக்கன், ஜாப்பனீஸ் பற்றின கருத்துக்களில் இருந்து 2 வகையான ஸ்டீரியோடைப்ஸ் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை மங்க வைக்கும். எக்ஸ்பிளிசிட் ஸ்டீரியோடைப்ஸ்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முன்முடிவுகள். அதாவது ஃப்ரெஞ்ச் மக்கள் திமிர் பிடிச்சவங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த செல்ஃப் அவேர்னஸோட ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் தனிநபர் கூட பயாஸ் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அப்போவும் நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாக தான் இருப்பீங்க. ஏன்னா வேற ஒரு ஸ்டீரியோடைப்ஸை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. இம்ப்ளிசிட் ஸ்டீரியோடைப்ஸ் உங்கள் ஆழ் மனசில் இருந்து உங்களோட எண்ணங்களை வழி நடத்தும். அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சொன்ன கதைகள், அதை நம்மளால் இப்போ ஞாபகம் கூட பண்ணி பார்க்க முடியாது. சில தொடர்புகள் உங்களை உணராமலே உங்களை ஜட்ஜ் பண்ண வைக்கும். அது ஒரு பிரச்சனை. நம்ம ஸ்டீரியோடைப்ஸ்க்கு டார்கெட்டாக குறி வச்சு இருக்கிற குழுவோட ஒரு பகுதியாக இருந்தால் அவங்க பயமுறுத்துறவங்களா தெரிவாங்க. ஸ்டீரியோடைப் த்ரெட்னா மற்ற குழு மக்கள் நம்ம குரூப் பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கும் போதும் மற்றவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுறது தான் ஸ்டீரியோடைப் த்ரெட். அதோட விளைவு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போகும். எக்ஸாம்பிளுக்கு, பொண்ணுங்களை விட பசங்க மேக்ஸ் நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு சொசைட்டி நம்புறாங்கன்னு வச்சுப்போம். இந்த கட்டுக்கதையை டீச்சர்ஸ் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லும்போது சில பெண்கள் பதட்டமாகிடுவாங்க. அதோட விளைவு பெண்களோட பெர்ஃபார்மன்ஸ் பசங்களை விட குறைஞ்சு போயிடும். சும்மா பசங்க பக்கத்தில் உட்காந்தாலே பொண்ணுங்களோட மார்க்ஸ் நல்லா குறையும். ரைட்டர் சிமாமாண்டா நகோசி அடிச்சி இந்த பிரச்சனையை இப்படி சம்மரைஸ் பண்ணுறாங்க. ஒரு கதை ஒரு ஸ்டீரியோடைப்பை உருவாக்குது. இந்த ஸ்டீரியோடைப்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கதை பொய் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது முழுமை இல்லாத கதை அப்படிங்கிறது தான். மக்கள் அந்த ஒரு கதையை தான் ஒரே கதையாக உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற பன்முகத்தன்மை கொண்ட உலகத்தில் சில ஸ்டீரியோடைப்ஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எப்படி? யூஸ்ஃபுல்லாக இல்லைனா எப்படி அந்த ஸ்டீரியோடைப்ஸை விட்டு வெளியே வர்றது? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் வந்ததுனால இந்த கிளிப்பில் இருக்கிற சில ஸ்டீரியோடைப்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினச்சா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பேட்ரானில் சப்போர்ட் பண்ணுங்கள்.